வணக்கம் நண்பர்களே. இப்போ இலக்கணத்தில் ஆயுத எழுத்தை பார்க்க போகிறோம். ஆயுத எழுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்களும் உண்டு. அது என்னென்னு பார்த்தோன்னா, தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, ஆயுதம் போன்ற பெயர்களை பெற்றுள்ளது. இதில் வடிவமும் பெறும். இது 3 புள்ளி உள்ளே தான் ஆயுதம் சொல்லுவாங்க. மெய்யெழுத்தை போன்று இதுக்கு எத்தனை மாத்திரையில் அளவெடுக்கும்னா அரை மாத்திரை. நெக்ஸ்ட் உயிர்லபடை. உயிரெழுத்து அளவெடுப்பது உயிர்லபடை எனப்படும். உயிர்லபடை எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். உயிர்லபடைக்கு எத்தனை மாத்திரைன்னா 3 மாத்திரை. செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அளவெடுப்பது. எடுத்துக்காட்டு உலார், படார், ஈரைசை சீர்களில் மட்டும் வரும். இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் செய்யுளிசை அளபடைன்னு போட்டுருங்க. இன்னிசை அளபடை. இனிய ஓசைக்காக அளப்படுவது. எடுத்துக்காட்டு கொடுப்பதுவும் எடுப்பதுவும் ஓசை சீர்களில் மட்டும் வரும். சொல்லிசை அளபடை. பெயர் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்றுவதற்கு அளவெடுப்பது. எடுத்துக்காட்டு உரநசை